ஞானசேகரன் என்ற குற்றவாளியை தன் கட்சியில் வைத்துக் கொண்டிருக்கும் திமுக இன்னைக்கு வரைக்கும் இல்லை இல்லை என்று சொல்லி சாதித்துக் கொண்டிருக்கும் திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்துக் கொடுப்பதில் அர்த்தம் இல்லை. இது வரைக்கும் போய் அந்த பாதிக்கப்பட்ட பெண் குடும்பத்தையோ இல்ல அந்த பெண்ணையோ சந்திச்சிருக்கிறீர்களா? மா சுப்பிரமணியன் அவர் வீட்டுல போய் சாப்பிடுறாரு. சில பெய்டு கைகூலிகள் யூடியூப் சேனல்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களை காப்பாற்றுவதற்காக இந்த வேலைகளை செய்கிறார். வேந்தர் அப்படின்னு ஆளுநர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை கை காட்டி யாருமே பேசலையா? அதுலயும் இந்த மூன்று கட்சிகளும் ஒற்றுமையா இருக்கே. குற்றம் நடந்த பிறகு குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு ஏன் இவ்வளவு துடிக்கிறீர்கள்? பெண்ணுக்கான நீதியை பெற்று தருவதில் உங்க முனைப்பை விட திமுக மீது குற்றம் சாட்டுவதில் தான் உங்க முனைப்பு அதிகமா இருக்கு. ஆளும் கட்சியை குற்றம் சாட்டுறீங்க, காவல்துறை ஆணையரை குற்றம் சாட்டுறீங்க. ஏன் குற்றமே சாட்டல. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் நீங்க வந்து சிரிக்கிறீங்க, எனக்கு புரியுது. நீங்க வந்து நக்கல் பண்றதா பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. மாநாட்டிலே சொல்லிருக்கீங்க ஆளுநர் எதிர்க்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னிறுத்தீங்க. ஆளுநர் வேணான்னு சொல்றீங்க, அப்ப ஆளுநர்கிட்ட போய் நீங்க முறையிடும் போது அது கண்டிப்பா கேள்வி கேட்க தானே செய்வாங்க. மத்த கட்சிகள் பண்றாங்கல்ல, அப்ப நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னா மத்த கட்சிகளுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? டேக் ஒன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்போக் பர்சன் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆளுநரை சந்திக்கிறார். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு நிலை எப்படி இருக்கு? கடந்த 3 வருஷமாக திமுக ஆட்சியில எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம், எல்லாரும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்றாங்க? தாவேகாவும் சரி, அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, அதாவது திமுகவுக்கு எதிரில் இருக்கிற எல்லாருமே தமிழகத்துல திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் தேர்தலையே சந்திக்க போறாங்க, அதனால இப்ப இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இது மற்றபடி அந்த பெண் மேல இவங்களுக்கு அவ்வளோ அக்கறை எல்லாம் கிடையாது, அவ்வளோ அக்கறை இருந்தா ஏன் இவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்க போறாங்க அப்படின்ற விமர்சனங்களும் வருது. ஏன் இந்த போராட்டங்கள்? நான் பார்த்த உடனே என் கட்சி தலைமையில் நான் பேசின விஷயம் என்ன தெரியுமா? நிர்பயாவிற்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத விஷயம் இது. முதல்ல நான் வந்து இதை வச்சு நம்ம நல்ல அரசியல் பண்ணலாம், இதை வச்சுதான் நம்ம ஜெயிக்க போறோம், இதை வச்சுதான் அரசியல் கட்சிகள் எல்லாம் இதை வந்து பெரிய ஒரு எலெக்ஷன் பிளாங்க் எடுக்க போறாங்கலாம் நான் பேசல. நான் பேசினது நிர்பயாவுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத விஷயம். உடனடியாக கண்டித்து நம்ம அறிக்கை கொடுக்கணும்ட்டு நான் எங்களோட பார்ட்டியில பேசுறேன். கொஞ்ச நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ட்வீட்டை நான் பார்க்கிறேன். அந்த ட்வீட்ல அவரும் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். நிர்பயாவிற்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத ஒரு எங்களுடைய அறிக்கை வந்து மற்ற அறிக்கைகளுக்கும் எங்களுடைய அறிக்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது, அதை நான் கவனிச்சேன். நிர்பயா நிதி என்ற ஒன்று இருக்கிறது. நிர்பயா நிதிங்கிறது இந்த நிகழ்வு நடந்த பிறகு கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு நிதியை ஒதுக்குறாங்க. எதற்காக? பெண்கள் பாதுகாப்பாக ஒதுக்குறாங்க. நீங்க வந்து இதை பயன்படுத்தி ஸ்மார்ட் கேமராஸ், எமர்ஜென்சி பட்டன், ஸ்மார்ட் போல்ஸ், நீங்க வந்து பெண்கள் கழிவறைகள் பயன்படுத்தி இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றோம். ஆனா அதே நேரத்துல சிஏஜி ரிப்போர்ட் நீங்க ஒவ்வொரு வருஷம் எடுத்து பாருங்க. இது குறிப்பா இந்த விஷயத்துக்கு சிஏஜி ரிப்போர்ட் இட் இஸ் அண்டர் யூட்டிலைஸ்ட். எந்த ஒரு மாநிலமும் இதை முழுமையாக பயன்படுத்துவதில்லை. தமிழ்நாட்டோட டேட்டா என்னன்னா 40%, 30% பயன்படுத்துவது இல்லை. அந்த ஃபண்ட்ஸை சும்மா போட்டு வைக்கிறாங்க. நீங்க பல நேரங்கள் பெண்கள் பாதுகாப்புக்காக நீங்க வந்து சட்டமன்றத்தில் பேசும்பொழுது இதற்காக சிறப்பாக நிதி ஒதுக்கணும். நான் சொல்றேன், ஏற்கனவே நிதி இருக்குப்பா, இந்த நிதியை எடுத்து நீங்க பண்றீங்களா பண்ணலையா அப்படிங்கிறது சிஏஜி ரிப்போர்ட்ல வரல. ஸோ அதில் மிக குறிப்பாக இந்த நீங்கள் உடனே சேர்ந்து போன ஆட்சி காலம் கூட சொல்லலாம். இந்த ஆட்சி காலத்தில் மேயர் பிரியா அவர்களும் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. மேடம், சென்னை மாநகராட்சியில் இந்த மாதிரி ஸ்மார்ட் போல்ஸு, எமர்ஜென்சி பட்டன்ஸு, டெலிஃபோன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது, ஃபுல்லாக பண்ணல அப்படின்னு அவங்க சொல்கிறோம். நம்ம பேசுறது கிட்டத்தட்ட 2022க்கு அப்புறம் 2025 வந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் பெண், அதாவது எந்தெந்த இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு அந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்றீங்க. நடக்கல, அதை நம்ம அறிக்கையா கொடுக்கணும். நடந்திருக்கக்கூடிய இடம் எந்த இடம்? அண்ணா யூனிவர்சிட்டி. அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கேட்கப்பட்டிருக்கு. சிசிடிவி கேமராக்கள் பழுதாகி பல மாதங்கள், வருடங்கள் கிட்ட ஆகுது, முறையாக இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு தனியார் பள்ளியோ இல்ல ஒரு கல்லூரியிலயோ நடந்தா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பிரச்சனை அப்படின்னு மொத்தமா எல்லாரும் பேசுறோம். அந்த பள்ளி தாளாளர் அரெஸ்ட் பண்றாங்க, நடவடிக்கை எடுக்காம இல்ல, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இருந்தாலும் குறிப்பிட்ட அந்த பள்ளி தாளாளரையோ பள்ளி உரிமையாளரையோ விமர்சிப்பதை விட அரசாங்கத்தை தான் விமர்சிக்கிறோம், அது எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி. அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகிலே அதே நடைமுறை பின்பற்றப்படுதே. வேந்தர் அப்படின்னு ஆளுநர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை கை காட்டி யாருமே பேசலையா? அதுலயும் இந்த மூன்று கட்சிகளும் ஒற்றுமையா இருக்கே. சரி, நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, இதுல வந்து வேந்தரை நீங்க குறை கட்டலாம். இது நன்னு சொல்லவா, இந்த பிரச்சனை பெரிதானதற்கு முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லவா? தமிழ்நாடு அரசாங்கம். திமுக இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மீடியா சேனல்லையும் எந்த செய்தி வரணும், எந்த செய்தி வரக்கூடாது கண்ட்ரோல் பண்ற இடத்துல நீங்க வந்து இல்ல நீங்க மறுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு எந்த சேனல் எது வரணும்,
எந்த பொருள் விவாதம் ஆகணும், விவாதம் ஆகக்கூடாது, எந்த சேனல்ல இந்த செய்தி தொடர்பாளர் வரணுமா வர வேண்டாமா, அதுல தாவேக்குல ஜெகதீஸ்வரன் வரணுமா லயோலாமணி வரணுமாங்கிற அளவிற்கு இன்று முடிவு செய்யக்கூடிய இல்ல இடத்துல திமுக வந்து தாவேக்கா ஸ்போக்பர்சன் முடிவு ஆமா பண்றாங்களா? ஆமா இதெல்லாம் வந்து ஆமா நீங்க நான் என்ன சேனலே சொல்றேன், சேர்த்து நம்ம கேட்க இல்ல நீங்க என்ன வேண்டியது. சொல்றேன், நீங்க மறுத்துக்கணும் மறுத்துக்கங்க. நீங்க வந்து இதுதான் இன்னைக்கு திமுக எந்த செய்தி பேசப்படணும், எந்த செய்தி பேசப்படக்கூடாது. திமுகல இருந்து எந்த ஸ்போக்பர்சன் போலாம்னு முடிவு பண்ணலாம். அது எப்படி தாவேக்கால இருந்து நீங்க அத சொல்றேன், நீங்க செய்தி தலைவர் தான் நான் சொல்றேங்க, முடிவு நான் வந்து நான் பேசுறேன்னா நான் அதுக்கு வந்து முழுசா அதை எடுத்துட்டு தான் நான் பேசுறேன். இதுக்கு வந்து பொறுப்படுத்தி தான் நான் பேசுறேன், நான் பொறுப்பெடுக்காம பேசுறேன். அதனால அவங்க முடிவு பண்ணி எந்த பொருள் விவாதமாக இன்னைக்கு ஆகணும் ஆகக்கூடாது, இந்த பொருள் விவாதம் ஆனால், ஏன்னா ரொம்ப ஸ்பெசிபிக்கா நாங்க வரனா இவர் வரக்கூடாது, இவங்க வரக்கூடாது, இந்த சேனல் வர, இந்த செய்தி தொடர்பாளர் ஊடகங்கள்ல உங்கள லயோலா மணியா நிறைய பேரு இருக்கு. நான் டிவிலயும் பாத்துட்டு இருக்கோம். பாத்துட்டாங்க நீங்க. குற்றச்சாட்டு எப்படி ஏத்துக்க முடியும்? அதான் சொல்றேன், நான் ஒட்டுமொத்தமாக எங்களை முழக்க புறக்கணிக்கலாம் முடியாது. இன்னைக்கு அப்பெல்லாம் யாரையும் புறக்கணிக்க முடியாது. நாங்க மாநாடு நடத்தினா அன்னைக்கு ஃபுல்லா செய்தி ஆயிட்டு தான் இருக்கும், நாங்க ஆளுநர் சந்திச்சா செய்தி ஆயிட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நடக்கிற ஒன்று. இதை தாண்டி எந்த பொருள் விவாதத்திற்கு வர வேண்டும் வரவே கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்ப பெருசாதுன்னு கேட்டீங்கன்னா, ஆணையர் அவர்கள் ஒரு பேட்டி, டேமேஜ் கண்ட்ரோல் பேட்டி கொடுக்குறாரு. இந்த பேட்டியில 2 பிரதானமாக பேசப்பட்டது. சார் எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆனிச்சு, மறுபடியும் கேள்வி அவர் என்ன நீங்க கேட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப டென்ஷன் பண்றீங்க என்ன அப்படிலாம் சொல்லி சொல்றேன். நான் ஓகே, அவர் கூட பாயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல டெக்னிக்கல் கிளிச்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அன்னைக்கு நமக்கு தெரியாது என்ஐசி வந்து இவ்வளவு பெருசா அவங்க என்ஐசி தப்பு பண்ணிருக்காங்க. அதுல நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த எஃப்ஐஆர் நான் வந்து டெக்னிக்கல் கிளிச்னு சொன்னதை நான் இது வரைக்கும் கொடுத்த எல்லா பேட்டிகளையும் சரி டெக்னிக்கல் கிளிச் நம்ம கடந்து போவோம், அது பெருசாக்க வேணாம் சொல்லி சொல்றேன். இல்ல நான் முடிச்சிடுறேன். ஆளும் கட்சியை குற்றச்சாட்டுறீங்க, குற்றமே சாட்டல. சொல்றேன் எதிர்கட்சிகள் நீங்க எல்லாருமே வச்ச போராட்டத்துல எஃப்ஐஆர் லீக் ஆனது அந்த வார்த்தைகள் வந்து எல்லாத்துக்கும் மேலே குற்றச்சாட்டிருந்தீங்க. அதே சமயம் எம்எல்ஏ ஒரு அறிவிப்பு வருது. ஏன் அந்த குற்றச்சாட்டு ஆளும் மத்திய அரசின் மீதோ இல்ல அந்த நிறுவனங்களின் மீதோ அந்த ஊழியர்களின் மீதோ அந்த அதிகாரிகள் மீதோ வைக்கவே இல்லையே? தமிழக வெற்றி கழகம் இதுவரைக்கும் எஃப்ஐஆர் லீக் ஆனது குறித்து ஏதாவது அறிக்கை கொடுத்தோமா, டெக்னிக்கல் கிளிச் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னோமா, இல்லை எங்களோட தலைவர் ஆளுநர் சந்திக்கும் போது எஃப்ஐஆர் லீக் ஆனன்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி சொல்றோமா? இல்லை. நீங்கள் இந்த கேள்வியை வந்து இதை பேசுகின்ற கட்சிகளிடம் கேளுங்கள், அவர் பதில் சொல்வார். நம்ம எஃப்ஐஆர், நான் மறுபடியும் சொல்றேன், எஃப்ஐஆர் கிளிச் நாங்கள் ஒத்துக்கிறோம் இல்லை கடந்து போறோம், அவ்வளோதான் நாங்கள் சொன்னது. அதே நேரத்தில் இந்த எஃப்ஐஆர் வெளியே போனதுனால நடந்த பிரச்சனைங்கிறது யாரேனும் முன் வர்றாங்க அப்படின்னா கூட அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ வேண்டாம் நம்ம எஃப்ஐஆர் கூட நாளைக்கு லீக் ஆகும் ஒரு பயம் வருமா வராது, எந்த ஒரு பெண்மணிக்கு வரும். அந்த இடத்துல நான் வந்து அருண் அவர்களிடம் நான் எதிர்பார்த்த ஒன்று, யாரும் கவலைப்படாதீங்க, யாரேனும் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் முன் வந்து புகார்களை கொடுங்கள். இதுக்காக ஸ்பெஷலா ஒரு டெபுட்டி கமிஷனர் ஒரு லேடி ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், அவங்களோட நம்பர் கொடுக்குறோம், நீங்க வாட்ஸ்அப் கூட பண்ணுங்க, உங்கள் தகவல் ரகசியமாக காக்க வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உண்மையிலே பரவாயில்லப்பா, காவல்துறை வந்து பெண்களின் பக்கம் நிற்கிறார்கள். நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் நீங்க வந்து சிரிக்கிறீங்க, எனக்கு புரியுது, நீங்க வந்து நக்கல் பண்றதா பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இல்ல நான் வந்து அரசியல் கட்சியா பெண் மேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட எதிர்பார்க்கலாம், இல்ல ஒரு பெண் எம்எல்ஏ அவங்க கிட்ட எதிர்பார்க்கலாம். காவல் அதிகாரிகளுக்கு வந்து தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திச்சு பழக்கம் இருக்காது. முதல்ல அவர் செய்தியாளர் நடத்தினதே தவறு, உங்களுக்கே தெரியும். அப்ப நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், நீங்களும் முதல்ல என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க, சார் அருண் வந்து ஏன் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார், ஏன் தவறான செய்தியாளர் சந்திப்பு நடத்தினான்னு கேள்வி எழுப்புங்க. அந்த கேள்வியை முடிச்சு அடுத்த கேள்வி. அதனால என்ன சொல்றேன்னா, அந்த கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர் நீங்க பண்ணீங்களா? அது பண்ணல. நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நாங்க ஒருவேளை அவர் யாரேனும் பெயரை சொன்னால் நாங்கள் விசாரிப்போம். எந்த ஞானசேகரன் சொல்ல போறாரு, சார் நான் ஏர்பிளைன் மோட்ல போட்டிருந்தேன் சார், நான் வந்து யாருமே கிடையாதுன்னு சொன்ன அதே ஞானசேகரன் சொல்லுவாரு உங்கள்கிட்ட வந்து, சார் நான் இன்னும் 2-3 பேருக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கேன், பெரிய பாலியல் குற்றம் பண்ணிருக்கேன், நீங்க போய் விசாரிக்கன்னு சொல்லுவாரா? அப்படி அடிச்சு விசாரிக்க போறீங்களா? அப்ப நீங்க செய்ய தவறிய அது ஒன்று. இன்னொன்று, இந்த யார் இந்த சார் அப்படிங்கறத கன்க்ளூசிவா முடிச்சது. யாருமே இல்லாம கூட போகலாம், நான் மறுபடியும் சொல்றேன், யாருமே இல்லாம போகலாம், இவர் சொல்றது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதை சொல்லக்கூடிய இடத்தில் அருண் அவர்கள் நிச்சயமாக இல்லை அப்படிங்கிற இந்த 2 விஷயம் நடந்த பிறகுதான் இது பூதாகரமாக மாறுகிறது. எதை வந்து நீங்க டேமேஜ் கண்ட்ரோலா பண்ண நினைக்கிறீங்களோ அதுதான் பெரிய பூதாகரமாக மாறுகிறது. ஒன்று. ரெண்டாவது ஞானசேகரன் நீங்க வந்து 1000 தடவை சொல்லுங்க திமுக சார்பா, திமுகன்னு மா சுப்பிரமணியன் அவர் வீட்டுல போய் சாப்பிடுறாரு. எல்லா தொண்டர் வீட்லயும் எல்லா அமைச்சரும் சாப்பிட மாட்டாங்க. அவருடைய பெயர் துணை அமைப்பாளர். இவங்க என்ன பண்றாங்கன்னா, சில பெய்டு கைகூலிகள் யூடியூப் சேனல்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க கூட்டிட்டு போய் ஒருத்தர் பாருங்க, இவர் தாங்க ஞானசேகரன், உண்மையான ஞானசேகரன் இவர் தாங்க அப்படின்னு ஒருத்தர் பெருமையா வந்து சொல்றாரு. அவங்களை காப்பாற்றுவதற்காக இந்த வேலைகளை செய்கிறாங்க. அப்போ இந்த 2 பேருமே இப்போ நாங்க வந்து புகார் கொடுக்கலாம், சரியா? நாங்க வந்து போய் இந்த விஷயத்த புகார் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஒண்ணு, இந்த காவல்துறையை தலைமை தாங்கி நிற்கும் டிஜிபிட்ட போய் புகார் கொடுக்கலாம். ஆனா இந்த குற்றச்சாட்டு என்பது இன்று காவல்துறை மேல வலுவாக இருந்திருக்கிறது. இதை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற உள்துறை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் போய் நாங்கள் புகார் கொடுக்கலாம். ஆனா இந்த திமுக இந்த ஞானசேகரன் இல்லைன்னு சொல்லி சாதிச்சுட்டு இருக்கிற இடத்துல இவங்க இருக்கிறாங்க. அப்போ
இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு யாரோட நாங்கள் புகார் தெரிவிப்பது என்று சொல்லும் பொழுது நாங்க போய் ஆளுநரை சந்திக்கிறோம். இப்ப இந்த இடத்துல ஆளுநர் குற்றம் செஞ்சிருக்காரா, ஆளுநர் தன்னுடைய குற்றம் செஞ்சிருக்காருன்னு சொல்றதை விட அவர் தன்னுடைய கடமையை செய்ய மறந்து விட்டாரா? அவர் தானேங்க ஆம் நிச்சயமாக நான் ஒத்துக்கிறேன், துணைவேந்தர் நியமிச்சிருக்கணும், துணைவேந்தர் நியமிச்சதா குற்றம் நடக்காம இல்லை, கொஞ்சம் கூடுதல் பொறுப்போட இருந்திருக்கலாம், பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கலாம், பலப்படுத்தப்பட்டிருக்கலாம். அங்க இருக்கு வேந்தரா இருக்கும்போது அங்க என்ன குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கணும், எல்லாமே இருக்கு. அது தொடர்பான ஒரு வரி கூட அந்த கடிதத்துல இல்லையே. எந்த கடிதத்துல? ஆளுநரிடம் முறையிட்டு ஒரு நிமிஷம், நாங்க கொடுத்த மனுவை நீங்க பாத்தீங்களா? நாங்க கொடுத்த இல்ல ஒரு தாவேகா தரப்புல இருந்து சொல்லப்பட்டதை நாங்க தாவேகா தரப்புல சொல்லப்பட்ட 3 விஷயம் தான். சட்டம் ஒழுங்கு இந்த 3 விஷயத்தை மட்டும் நோட் பண்ணி தான் ஆளுநர் மனுவை கொடுத்தா நினைச்சீங்களா நீங்க? எங்க தலைவர் வந்து ஒரு மனு கொடுத்தாருல, அந்த மனு இன்னைக்கு வரைக்கும் வெளியே வந்திருக்கா? வராது. ஏன்னா அதை நாங்க வெளியிட கூடாது, அவங்க தான் வெளியிடணும், ஆளுநர் தரப்புல தான் வெளியிடணும். சரி, நீங்க என்ன சொல்லுங்க? சரி, அதான் சொல்றேன் இல்லையா, அது கிட்டத்தட்ட 3 பக்கம். அது வந்து செய்தியாளர்கள் சொன்னது இந்த 3 பிரதானமான விஷயங்களை முன்வைத்து நாங்கள் மனுவாக கொடுத்திருக்கின்றோம் அப்படிங்கறதா. அதுல என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத விளக்கமா சொல்லிருக்கோம். அதுல நீங்க ஆளுநருக்கான பொறுப்பும் என்னென்ன இருக்கு, ஒரு வேந்தராக என்னென்னலாம் செய்தலாம் அப்படிங்கறத தலைவர் பேசியிருக்கிறார். அதனால சுட்டி காட்டவே மனுவுல இருக்குங்க. அந்த செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லிருக்கலாமே, அதையும் 3 பாயிண்ட் மட்டும் தானே சொன்னீங்க. அத சொல்றேன்ல, இது பிரதானமாக என்னென்ன விஷயங்கள் குறித்து நாங்கள் ஆளுநரிடம் சொன்னோம். இதுவே ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரோ இல்ல வேற யாரோ அந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது நீங்க கண்டிப்பா ஒரு பேரை குறிப்பிட்டே சொல்லிருப்பீங்க இல்லையா? அப்ப அந்த ஆளுநர் பேரை குறிப்பிட ஏன் தவறு நீங்க செய்தியாளர் சந்திப்புல இருக்குல்ல? எந்த புரியல எனக்கு. ஆளுநரோட பெயரை நாங்க வந்து அதுல ஆளுநர் செய்ய மறந்தவை அதுல எதுவுமே இல்லங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் பேரை நான் குறிப்பிடலையே. நாங்க சொல்றோம், நாங்கள் முதல் நாளில் இருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கும் கோவி சலீம் நான் சொல்லவே இல்லையே. முதல் நாள் இருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் சொல்லவே இல்லையே. நாங்க சொல்லணும், அதான் நடக்குது, நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அது சொல்லல இல்ல. அதே மாதிரி நீங்க யாரோட பேர், எங்க திமுக மட்டும் பேர் போட்டீங்க, இல்ல வந்து இதுல ஈடுபட்ட இவனை மட்டும் யாரோட பேரையும் போடல. இது மையமாக பிரச்சனை என்ன என்று சொல்லப்பட்டது. இன்னொன்னு ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா இதை மட்டும் பார்க்கல. நீங்க போன வாரத்தில் நடந்த ஒரு 3 விஷயங்களை பேசுவோம். நீங்க வந்து சின்ன சேலம் பக்கத்துல ஒரு பெண்மணி, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 வயது நினைக்கிறேன், அவங்க கணவர் இறந்து போய் 4 வருஷம் ஆயிடுச்சு. 27 வயது, 2 பெண் குழந்தைகள், 4 வயது பெண் குழந்தை ஒன்று, 2 வயது பெண் குழந்தை ஒன்று. நைட்டு வந்து அவங்க பால் ஊத்துறதுக்கு போறாங்க. நைட் வீடு திருமல காலையில அவங்க பிணமாக பாலியல் வன்கொடுமையால் கொலை செய்யப்பட்ட ஒரு நபர். இன்னைக்கு வரைக்கும் அதுல எந்தவித முன்னேற்றம் இல்லை. இந்த டிசம்பர் 27 நடந்துச்சு, பேசிட்டு இருக்கிறது ஜனவரி 4ஆம் தேதி. இன்னைக்கு வரைக்கும் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாம இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. இது குறித்து சில அரசியல் கட்சிகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது 27ஆம் தேதி. அதே வாரம் நீங்க வந்து ராமேஸ்வரத்துல பெண்கள் உடைமாற்றம் அறையில ஒருத்தன் வந்து வீடியோ கேமரா வச்சிருந்தான், பல்வேறு வீடியோக்கள் எடுத்திருக்கான். அவன் என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியல. இதுவும் நடந்தது. இது குறித்து நம்ம பேசல, ஏன்னா சென்னையில நடந்துச்சு, அட்லீஸ்ட் இது சென்னையில நடந்துச்சு அப்படின்னு பேச போறாங்க மாறியது. அதனால ஒட்டுமொத்தமாக இன்னொரு சொல்றேன், சென்னையில பாலியல் குற்றம் அண்ணாநகர்ல நடந்துச்சு. காவல்துறை வந்து அந்த கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அது வந்து மருத்துவமனைக்கு கேஎம்சிக்கு போறாங்க. அங்க இருக்கிற டாக்டர் வந்து கம்பல் பண்ணி எடுக்க வைக்கிறாங்க. எடுக்க வைக்கும் போது அந்த பெண் காவல் ஆய்வாளர் பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய அப்பாவை அம்மாவை நிர்வாணப்படுத்தி அடிக்கிறாங்க. இதற்கு கோர்ட் இதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, எஸ்ஐடி போட்டு இது சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி சொன்னாங்க. இதை மாற்றக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றத்துக்கு தமிழக அரசாங்கம் போகுது. நான் என்ன சொல்றேன், நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பான அரசாங்கம் தானே. நான் என்ன சொல்றேன், குற்றம் நடந்துச்சு, நீங்க ஓகேங்க, நீங்க சொல்றதே வரேன், குற்றம் நடந்துச்சு, அது நாங்க என்ன பண்ண முடியும், குற்றம் நடந்துச்சு. குற்றம் நடந்த பிறகு குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு ஏன் இவ்வளவு துடிக்கிறீர்கள்? சரி, இதெல்லாம் நீங்க திமுகவிடம் கேள்வி வைக்கிறீங்க, அதற்கான பதில் அவங்க கொடுக்கட்டும். அதனால பெண்கள் பாதுகாப்பு நம்ம சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து கொள்கை பிரகடன மாநாட்டிலே சொல்லிருக்கீங்க, ஆளுநர் எதற்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்தீங்க. இப்ப போய் அங்க நீங்க வந்து ஆளுநரிடம் போய் முறையிடும் போது தமிழக காவல்துறையை நீங்க கேள்வி கேட்கல, காவல்துறை ஆய்வாளரை போய் நீங்க சந்திக்கல, நீங்க இதுமே நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா நாங்க போராட்டத்துல குதிப்போம் அப்படிங்கிற முதல் சந்திப்புகளை நீங்க அங்க நடத்தல, இல்ல முதலமைச்சரை சந்திக்கல, எதுவுமே பண்ணல. முதலமைச்சரின் கீழே தான் சட்டம் ஒழுங்கு இருக்கு, உங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இத்தனை குறைபாடுகள் இருக்கு. இதே மனுவை நீங்க அங்க கொடுத்த முறை எடுத்துட்டு கூட ஆளுநர்கிட்ட போயிருக்கலாம், முடிவெடுத்திருக்கீங்க. நேரடியாக ஆளுநர்கிட்ட போய், ஆளுநர் வேணான்னு சொல்றீங்க, அப்ப ஆளுநர்கிட்ட போய் நீங்க முறையிடும் போது அது கண்டிப்பா கேள்வி கேட்க தானே செய்வாங்க. மத்த கட்சிகள் பண்றாங்கல்ல, அப்ப நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னா மத்த கட்சிகளுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஓகே, நீங்க கேட்டதுல முதல்ல நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்து மறுபடியும் சிம்பிளா கொடுத்துறேன். இந்த தலைமை தாங்குகின்ற டிஜிபி தான் கொடுத்திருக்கணும். ஏன் கொடுக்கலன்னா, காவல்துறையிலேயே இன்னைக்கு உயர்நீதிமன்றமே சுவமட்டமா எடுக்கும் பொழுது காவல்துறை செய்த குறைபாடுகளை போதாமலே சுட்டிக்காட்டி பேசுகிறது. அப்ப அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டாங்கிறது ஒண்ணு. இதில் காவல்துறை குற்றவாளின்னு நான் சொல்றேன். இரண்டாவதாக ஞானசேகரன் என்ற குற்றவாளியை
தன் கட்சியில் வைத்துக் கொண்டிருக்கும் திமுக இன்னைக்கு வரைக்கும் இல்லை என்று சொல்லி சாதித்துக் கொண்டிருக்கும் திமுக தலைவரான மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து கொடுப்பதில் அர்த்தம் இல்லை. மூன்றாவதாக இங்க ஆளுநர் குற்றவாளி அல்ல. அவர் ஆமாம் சில விஷயங்களை செய்திருக்க வேண்டும். போட்டோல இருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணிடுறேன். போட்டோல எல்லாம் இருக்காரு. மா சுப்பிரமணியத்தோட பல நிகழ்ச்சிகள்ல கலந்துருக்காரு. கூட்டத்துல நிக்கும் போது கூட்டத்துல அவரும் நிக்கிறாரு. அவர் அருகில் அவர் வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்காருன்னு அவர் போட்டோவோட ஒரு போட்டோ வெளியாயிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கணும். கண்டிப்பாக மா சுப்பிரமணியம் அவர்களே விளக்கம் கொடுக்கணும். மத்தவங்க எல்லாம் பேசுறது ஏத்துக்க முடியாது. பெண்ணாக நானும் இந்த இடத்துல தான் நிக்கிறேன். ஆனா கட்சியில இன்னைக்கு நீங்க ஆன்லைன் வாயிலாக இணையலாம், சோசியல் மீடியா வாயிலாக இணையலாம், எப்படி வேணா ஒரு கட்சியில இணையலாம். அந்த பகுதி கவுன்சிலரை தெரிஞ்சா போதும் நம்ம அந்த கட்சியில போய் இணைஞ்சிடலாம். கட்சியில இணைஞ்சா வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க. ஏன்னா எல்லா கட்சிக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்கு. கட்சியில இத்தனை உறுப்பினர்களை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கு. கட்சிகள் அதிகமாயிட்டே போகும்போது அப்படிங்கும்போது நீங்களும் அந்த விஷயத்தை முன்னாடி தெரியும். உங்க தாவேக்கா இன்னைக்கு வந்த கட்சி தான். இப்பதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, செயல்பாடுகள்ல வந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்க கட்சியிலேயே ஆரம்பிச்ச இவ்வளவு நாட்கள்லயே எத்தனை பேர் மீது இதே மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு? எத்தனை பேர் மேல? நீங்க எத்தனை பேர்? 3 நபர்கள் மீது வந்து நிர்வாகிகள் அவங்க. ஆமா, அத பாருங்க. நிர்வாகிகளா உறுப்பினர்கள்? விஜய் உறுப்பினர்களாகவும் இருக்காங்க, நிர்வாகிகளாகவும் நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் மறுபடியும் சொல்றேன். ஞானசேகரன் நிர்வாகின்னு சொல்றீங்க. ஆனா திமுக தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. வேற ஞானசேகரன் சொல்றாங்க. விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. அப்போ ஒரு கட்சியில இருக்கும்போது ஒவ்வொரு உறுப்பினரையும் அவர் நல்லவரா கெட்டவரான்னு போய் ஆராய முடியாது. யாராலையும் முடியாது. எந்த கட்சியும் முடியாது. அப்படி இருக்கும்போது இது பெண்ணை பாதுகாப்பு, பெண்ணுக்கான நீதியை பெற்று தருவதில் உங்க முனைப்பை விட திமுக மீது குற்றம் சாட்டுவதுதான் உங்க முனைப்பு அதிகமா இருக்கு. அங்கதான் நம்ம கேள்வி. நீங்க இப்ப இந்த சொன்ன 3 பேர் நீங்க உங்க கணக்கே வரேன். இந்த 3 பேருடைய 4 பேரை வச்சுக்கோங்க, இல்ல 5 பேர் கூட வச்சுக்கோங்க. இந்த 5 பேருடைய எங்களுடைய பொதுச் செயலாளர் இல்ல பொருளாளர், எங்க தலைவர் இல்ல கொள்கை பரப்பு துணை செயலாளர் யாரோட போட்டோ எடுத்துருக்காங்க, இல்ல இவங்களுடைய அந்த 5 பேர் வீட்டு எங்க போய் சொல்ல விஜய் அவர்களோட போட்டோ எடுத்து ஒருத்தர் போட்டிருக்காரு பாருங்க. உங்க அவர் நீக்கப்பட்டார். நீங்க சொல்ற ஒரு நிமிஷம் திருச்சியில ஸ்பா நடத்தினார் அவர்கள் குற்றச்சாட்டு வந்து அவர் கட்சியோட நீக்கப்பட்டார். மற்றவர்கள் யாருமே நிர்வாகிகள் அல்ல. அதனாலதான் நான் கேக்குறேன், மற்ற யாருமே நிர்வாகிகள் அல்ல. திமுக தரப்புல இருந்து மறுப்பு வருது. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நீங்க சொன்னீங்க நான் பெண்கள் பக்கம் நிக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க. பெண்கள் பக்கம் நீங்க நிக்கல. ஏன்னா எல்லார் வீட்லயும் போய் அமைச்சர் சாப்பிட மாட்டார். அவரோட பவள விழா, கலைஞரோட பவள விழா நடக்கும் பொழுது பின்னாடி துணை அமைப்பாளர்களாக போய் அவர் நிக்கிறார். துணை அமைப்பாளரா அவர் இருக்கார். இருக்கு. ஆமா, நீங்க போஸ்ட் நான் எடுத்துறேன். நீங்க இப்ப காமிச்ச மாதிரி இருக்கு, போட்டோஸ் இருக்கு. அந்த பேர் நான் இல்ல, போட்டோஸ் இருக்கிறதெல்லாம் நான் தான் காவல்துறையில அந்த நபர். சரிங்க, ஓகே. சரி, உங்களுக்கு வரேன். கட்சியில இருக்கக்கூடிய நபர், எந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர், இல்ல அரசாங்க பதவியில இருக்கட்டும், இல்ல ஆளுநரா கூட இருக்கட்டும், இல்ல முதலமைச்சரா இருக்கட்டும், பெண்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுறாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து யாருக்குமே இல்ல. நீங்க மீது குற்றச்சாட்டு வச்சது சொல்றேன். அவங்க மறுக்கும் போது நீங்க திரும்ப 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 திமுக குற்றம் சாட்டுறதுலதான் அவங்க முனைப்பெல்லாம் இருக்கும். இது வரைக்கும் போய் அந்த பாதிக்கப்பட்ட பெண் குடும்பத்தையோ இல்ல அந்த பெண்ணையோ சந்திச்சிருக்கிறீர்களா? உங்களை மட்டும் இல்ல, எல்லா எதிர்கட்சிகளையும் தான் நான் கேட்கிறேன். ஒரு பெண் உறுப்பினரோ ஒரு பெண் நிர்வாகியோ போய் சந்திச்சிருக்காங்களா? அப்ப நீங்க எந்த வகையில அவங்களுக்கு துணை நிக்கிறீங்க? உங்களோட அரசியல தான் நீங்க பண்றீங்க. அந்த பெண்ணுக்கு யார் துணை நிக்கிறீங்க? அவர் யாருன்ற தெரியாத போதே எஃப்ஐஆர் வந்து கிட்டத்தட்ட 14 பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க. அவங்க அட்ரஸ் இதெல்லாம் போயிருக்கு. எந்த ஒரு அரசியல் கட்சியும் தயவு செய்து உங்களை மாதிரி இந்த முட்டாள்தனமான வாதத்தை எடுத்துக்கொண்டு தயவு செய்து சந்திக்காதீர்கள். நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செய்து சந்திக்காது. அந்த பெண்ணை நிம்மதியா விடுங்க. அவங்க சந்திக்க வேண்டாம். சந்திச்சு திரும்ப அது மீடியால வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு மன உளைச்சல் ஆகாது. சந்திச்சு தோள் நின்று ஆறுதல் சொல்றதால அந்த பொண்ணுக்கு மன உளைச்சல் ஆயிடுமா? ஆமா, கண்டிப்பா ஆகுங்க. எப்படி கண்டிப்பா தினந்தோறும் அந்த பொண்ணு கண்டிப்பா ஆகும். கண்டிப்பா அது ஒரு பெண். சரி, அப்ப நீங்க நானே ஒரு பிரச்சனையில சந்திக்கிறேன். தினந்தோறும் என்ன பத்தி நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்ன வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க. ஒரு நாள் கூட டிவி பார்க்க முடியல, பேப்பர் பார்க்க முடியல, எதுவுமே. நான் அந்த விஷயத்துல இருந்து என்னால வெளியே வந்துட முடியுமா? இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இல்ல உங்க அமைப்புல இருந்து ஒரு பெண் நிர்வாகியோ இல்ல யாரோ ஒரு பெண் போய் தோள் நின்று ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு வந்து நீங்க இதுல இருந்து வெளியில வரணும், இது ஒரு விஷயமே கிடையாது, கடந்து வாங்க, நீங்க துணிச்சலா வெளியில வந்து நின்னீங்கன்னா தான் நீங்க முன்னுதாரணமா இருப்பீங்க அப்படின்னு தோள் நிக்கிறது அந்த பொண்ணுக்கு ஆறுதலா இருக்குமா? இல்ல நீங்க அரசியல் பண்ணது ஆறுதலா இருக்குமா? நாங்க வந்து இப்ப யாருமே சந்திக்க வேணாம். நாங்க ஒரே ஒரு நாள் ஆளுநர் சந்திச்சோம். ஒரே ஒரு நாள் எங்க தலைவர் எழுதின கடிதத்தை எடுத்துட்டு போய் அது ஒரு நாளோ அடுத்த நாளோ எங்களுடைய நிர்வாகிகள், பெண் நிர்வாகிகள்லாம் போய் பெண்களுக்கு நாங்கள் அரணாக நிற்போம்னு சொல்லி கொடுத்தாங்க. இதை வந்து பேட்டியாக யூடியூப் சேனல்ஸ் தான் போட்டு ப்ரமோட் பண்ணிட்டே இருக்கு டெய்லி. உங்களுடைய நோக்கம் என்ன நான் கேட்கறேன், சொல்லுங்க. நீங்க செய்தி வந்து வெளியிடுவதுதான் எங்களோட நோக்கம். அதனாலயா? அப்ப வியாபாரம் இல்ல உங்களுக்கு? உங்க வியாபார நோக்கம் இல்ல? செய்தி நடத்துறாங்க, வியாபாரம் வரும். இந்த பேட்டியை கொடுங்கன்னு சொல்லி நீங்க தான் எங்களை கூப்பிடுறீங்க. சார் இது குறித்து பேசுங்க, டெய்லி வாங்க பேசுவோம், அதான் சொல்றேன், டெய்லி பேசுவோம்னு சொல்லிட்டு கூப்பிடுறது நீங்க தான். நாங்க வந்து இது கண்டிப்பா பேசி ஆகணும், நாங்க இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும், இதை வச்சுதான் எங்களோட அரசியல் கட்சியை இயங்கணும் நாங்க சொல்லலாம். போராட்டம் பண்றதுதான் அரசியல் கட்சி. அதாங்க நாங்க சொல்லல. ஒரு நாள் நாங்க போராட்டம் பண்ணோம்.
தினம் தினம் பேசு பொருளாக ஆக்குறது யார், நீங்களா நாங்களா? நீங்க போராட்டம் பண்ணா செய்தியில வரும், ஊடகத்துல வரும், செய்தி பேப்பர்ல வரும், தெரிஞ்சுதானே அப்போ பண்றீங்க. உங்களோட கேள்வி தவறு. அப்ப நீங்க எப்படி கேட்கலாம்? இதை வச்சு நீங்க அரசியல் தெரிஞ்சுதான் பண்றீங்க சார். நான் ஒண்ணே இதை ஒண்ணுதான் வச்சு கேட்டேன். இதை வச்சு நாங்க நீங்க அரசியல் பெண்ணை பண்றோங்க, நீங்க சந்திச்சீங்களா? வியாபாரம் பண்றீங்களா? பெண் நாங்க அரசியல் பண்றோம், நீங்க வியாபாரம் பண்றீங்களா? வியாபாரம் கிடையாது. அப்புறம் என்ன பண்றீங்க நீங்க? அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க நியாயப்படுத்துங்க, நான் அப்புறம் அடுத்து சொல்றேன். இல்ல ஒரு டிவி நீங்க வந்து இது ஓபனா போகும்போது இது பெரிய டிபேட்டா தான் போகும். சரி. எந்த டிவி ஓனராவது இந்த ஒரு டிவியை வச்சு சொத்து சம்பாரிச்சு செட்டில் ஆயிருக்காருன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியாது. அப்புறம் நீங்க என்ன வியாபாரம் நீங்க எப்படி அப்புறம் சொல்லலாம்? நீங்க தானே சொல்றீங்க. எல்லா நீங்க ஊடகமும் அதாவதுங்க, நஷ்டத்துல தான் இயங்குது. நீங்க நீங்க கொஞ்ச நாள் பொறுத்தீங்கன்னா எங்களால ஆதாரம் தர முடியும். இல்ல நீங்க தானே சொல்றீங்க. இப்போ இத வச்சு ஏன் அரசியல் பண்றீங்க, டெய்லி ஏன் பேசுறீங்கன்னு யார் கேட்டது? நீங்க இப்ப எங்களை கேட்கும்போது கேட்டது ஒரு யாரு? பெண்ணாக நீங்க தவறு பண்றீங்கன்னு சொல்லும்போது நான் நீங்க பண்ற தவறுகளை முன் வைக்கிறேன். இல்லங்க, இந்த அதாவது நீங்க என்ன சொன்னீங்க, தினம் தினம் இதை பேசி அரசியலாக்குவது யாருன்னு சொல்லி இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதானே சார் போராட்டம் இருங்க. பண்றீங்க? அந்த இல்லங்க, போராட்டத்தை அவ்வளவு சமூக பொறுப்புனர் இருக்கிறது இது பேட்டி எடுக்காதீங்க, இத எப்படி பேசாதீங்க. சார் உங்க நீங்க சமூக பொறுப்புனர் அரசியல் இருக்குல்ல, பண்றீங்க, உங்க அந்த சமூக அரசியல் இல்லங்க, எங்களுக்கு பண்றதை சமூக நான் ஏன் பொறுப்பு பேசாம இருக்க இல்ல, எங்களுக்கு முடியும்? சமூக பொறுப்புனர் இல்லங்க. நாங்க அரசியல் கட்சிகள் சமூக பொறுப்புனர் இல்லாத கட்சிகள். நீங்க பேசாதீங்க. நடக்கக்கூடிய எல்லா ஏன் பேச செய்திகளையும் போட அப்போ வேண்டியதுதான் சார் ஊடகத்தோட வேலை. அதே செய்தி மாதிரி போடுறதுனால நாங்க அதே ஒண்ணும் மாதிரி வந்து கோடிக்கணக்குல அதே மாதிரி சம்பாரிச்சிடல. அதே நான் மாதிரி மட்டும் இல்ல, எங்க ஓனரும் அப்போ சரி, எல்லா நிறுவனத்தோட ஓனரும் நான் சரி. உங்களை மட்டும் சொல்லல, எல்லா யூடியூப் சேனல்ஸும் நான் பேசுறேன். நான் உங்களை தனிப்பட்ட முறையில் நான் தாக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. அப்போ இது கேட்ட கேள்வி தப்பு, அந்த கேள்வி கேட்காதீங்க. நீங்க அப்ப என்ன கேள்வி கேட்கறீங்க? நீங்க வந்து இதை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்கன்னு கேள்வியை தவிர்த்துருங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும், சார் எங்களுக்கு ஒரு வியாபாரம் இருக்கு, உங்களுக்கு ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்லி பேசுங்க, பேசுவோம். நீங்க கேட்கிற கேள்வியே வந்து கேள்வி தவறான கேள்வி. தவறு கிடையாது. எப்படியா தவறலாம் நீங்க வேற சொல்றீங்க? சொல்லும்போது என் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க. நீங்க பண்ணுவது தவறு, உங்க கேள்வி ஏன்னா தவறு, நீங்க உங்களுக்கு அந்த பெண் ஏன்னா பக்கம் நிக்கலன்னு சொல்லி அந்த பெண் பக்கம் நின்னுதான் நான் அடுத்த கேள்வியை முன் இல்லையே, வச்சேன். நீங்க நீங்க அரசியல் போராட்டம் பண்ணுவதால அந்த பெண்ணுக்கு என்ன இல்லங்க, கிடைக்க ஏன்னா போகுது, இதுதான் அந்த பெண்ணுக்கான உண்மையான ஆறுதலா இருக்கும்னு ஒரு பெண்ணான முன் வச்சேன். இதுல என்ன குற்றத்தை நீங்க இல்லங்க, கண்டுபிடிச்சீங்க? நீங்க அதான் சொல்றேன் இல்லையா, அவர் ஒரு திமுக அமைப்பாளருங்கிறது தெரிந்த பிறகும் மறுபடியும் இல்ல அப்படின்ட்டு நீங்க ஏதோ அவங்க திமுக மறுப்பு தெரிவிக்கிறாங்க. மறுப்பு அதை நான் தெரிவிக்கிறாங்க. முன்வைக்கிறேன். நான் அதுக்கு மறுப்பு நான் சொல்றேன் இல்லன்னு நான் சொல்றேன். சரி, உங்க மறுப்பு இருக்கட்டும். அடுத்த வீடியோல மீண்டும் இதை தொடருவோம். நன்றி.